சரி, அவர் வந்து கையெழுத்து போடு அப்படின்றாரு. நீங்க நகை கொடுத்தாதான் போடுவேன்னு சொல்றீங்க. அவங்க சொத்து எப்ப முடியும்? அது எப்பனா முடியும்? அது நாங்க என்ன பண்ண முடியும் மேடம்? நானு நீங்க சொல்லுங்க, எப்ப முடியும்? இது நகை கொடுத்துட்டா அவங்க வந்து கன்ஃபார்ம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அந்த குழந்தைங்க கதி என்ன வருது? இப்ப எப்படி இருக்காங்க குழந்தைங்க? அவங்கதான் இதுக்கு மேல என்ன கதின்னு பேசுறீங்க? இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் என்ன ஆச்சு கதி? இத்தனை வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நான் ஒரு அவனுக்குதான் தெரியும். நீங்க சொல்லுங்க, இத்தனை வருஷமா குழந்தைங்க கதி எப்படி இருந்தது? அவங்க அப்பா அம்மாவோட சொல்ல ஒரு வேலை செஞ்சது இல்ல, இன்னைக்கு கஷ்டப்பட்டு குழந்தைய காப்பாத்தன அப்படின்னு சொல்றாங்களே. என் கூட வாழ்ந்த நாட்களுக்கு கூட நான் ஒரு வேலை செய்ய சொல்லி அப்ப கூட கஷ்டப்பட்டேன் மேடம். நான் கஷ்டப்படாத இல்ல. நான் மருவத்தூர்ல அந்த பக்கத்தூர்ல இருக்க சொல்ல 20 காசுக்கு ஒரு மடம் பூன்னு சொல்லிட்டு பூ கட்டி குடுத்துக்கிறேன் நானு. அங்க இருக்கிறவங்களுக்கும் போய் கேட்டு பாருங்க, இப்பவும் சொல்லுவாங்க. அதே மருவத்தூர்ல கூட நானு செத்து போயிடலான்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கூட ஓட்டிக்கிறேன் நானும். ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் மேடம். முட்டாள்தனமான ஒரு முடிவு. அந்த இதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்கல்ல. அவர் வந்து அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறத விட்டுட்டு அதை தாண்டி வந்துட்டீங்க. இப்ப நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நல்லபடியா வேலை செஞ்சு அதை கண்டினியூ பண்ணி என் பசங்களுக்கு எனக்கு வந்து எனக்கு டைவர்ஸ் நான் கையெழுத்து போனேன்னா எனக்கு போட்ட நகையை கொடுக்க சொல்லுங்க, என் பசங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு கூட நான் கையெழுத்து உங்க எதிர நான் போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். அந்த 1997 அந்த வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் கல்யாண செலவாச்சு. சரி, இவங்க நகையை மட்டும் கேக்குறாங்களா, எனக்கு மட்டும் செலவாகலையா? குடிச்சிட்டு இந்த ஃபேமிலிய இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் யாரு? வாழ்க்கையில மனுஷனா போன 99% குடிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எல்லாம் சபைக்கு வரல. இது மாதிரி அவங்க செஞ்ச தப்பு எதுவுமே வெளியே வராம நாங்க செய்த குடிக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு குடிக்கிறதுனால தாங்க குடும்பம் செதறுது. கரெக்டுங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் இப்படி செதறி இருக்குன்னா அதுக்கு நீங்க மெயின் காரணம்னு ஒத்துக்கிறீங்களா? அது எப்படி முடியும்? உங்களுக்கு இந்த சந்தேக புத்தி எப்ப வந்தது மேடம்? சந்தேக புத்தி என்ன சொல்லுவாரு அவரு? என்ன சொல்றது, இதே எங்க தங்கச்சி என் சித்தி பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு திருக்கழுவன்றது. என்ன வந்து மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போனாரு. காலையில இருந்து ஒரு குழந்தை வந்து நான் மதியம் 2 மணி வரையும் நான் குழந்தை இடுப்புல வச்சுன்னு பஸ் ஸ்டாண்ட்லயே நின்னுங்கிறேன் நானு, மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வரன்ட்டு போயிட்டு எங்க போனாருன்னு தெரியல. நானும் நின்னு பாத்துட்டு பஸ் ஏறி நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன், திருக்கழுகுன்றம் வந்துட்டேன். நான் வர சொல்லலாம் மணி 4:30 இருக்கும். இவர் உடனே என்ன பண்ணிடுறாரு, அங்க போய் பாத்துட்டு கார் எடுத்துன்னு போயிட்டு அங்க ஊருக்கு போயிட்டாரு, அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டான போயிட்டு என்ன சொல்லிக்கிறாரு, உன் பொண்ணை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சு போனேன், எவன் கூட போச்சுன்னு தெரியல. இப்போ அப்பவும் தண்ணி ஃபுல்லா அடிச்சுக்கிறாரு. அங்க இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அடிக்காத குறையா இவர் அமிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா கிட்டே போய் அந்த வார்த்தை கேட்டுக்கிறாரு, உன் பொண்ணை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சு போனோம், எவன் கூட போச்சுன்னு தெரியல உன் பொண்ணுன்னு சொல்லிக்கிறாரு. குழந்தை கால்ல கொலுசு போட்டு அமிச்சாங்க மேடம். அந்த கொலுசை கைட்டி நான் கீழே வந்து சேர்த்துமே பீரோல வச்சா மறுநாள் பார்த்தா ரசதி இருக்குது. குழந்தை கால இந்த கொலுசு எதுவுமே எனக்கு தெரியாதவே வச்சிட்டாரு. எவ்வளவு நானும் வந்து இவர் திருந்துவாருன்னு சொல்லிட்டு நானும் நகைங்க போனா போட்டோம், நம்ம கூட இருப்பாரு, இவர் நல்லா திருந்துவாருன்னு பார்த்தா இவர் திருந்துற மாதிரி இல்ல. என் நகைகளும் போச்சு, என் வாழ்க்கையும் பாழா போச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்றது சொல்லுங்க மேடம்? பிள்ளைகள் 2 இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா கொடுக்கற ஒரு 1/4 சென்டோ இல்ல 1/2 சென்டோ அது அவங்களுக்குதான் சேரும், எனக்கு சேராது. நான் இதை தனியா அதை தனியா பிரிச்சு கொடுக்க முடியாது. நகை தனியாகவும் பிள்ளைங்களுக்கு சொத்து தனியாகவும் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கொடுக்க முடியும். அது இல்லைன்னு சொல்றதுக்கு தர்மமும் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளைங்க என்னை தேடி வருவானுங்க, அன்னைக்கு வரட்டும். நான் இப்ப ப்ரெஷர் பண்ணல. அவங்க வேற ஒரு ஆளோட தொடர்பு வச்சிருக்கதா சொன்னீங்க, அது எப்படி முடிவு பண்ணீங்க? நான் கண்ணெதிர பார்த்து தானே முடிவு பண்ணேன். ஒரு முறை கண்ணால் பார்த்து தானே முடிவு பண்ணேன். எப்படி நாங்க தனியப்பட்டு அபாண்டமா வழி சொல்றதுக்கு ஆளு யாருமே கிடையாது. மத்தவங்க பேர்ல கூட அபாண்டம் எப்படிங்க சொல்ல முடியும்? என்னுடைய மனைவி திருந்த முடியும், திருத்திடலாம் அப்படின்ற முயற்சியில பல முறையில ஈடுபட்டு முயற்சி தோல்விதான். இதன் விளைவாக என்னுடைய உடல் நல பாதிப்பு, அதிகமான ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு என் உடம்பு எவ்வளவோ பாதிப்பு. இன்னைக்கு எல்லா ட்ரிங்க்ஸும் விட்டுட்டு மறுபடியும் பல முறை சொந்த பந்தங்கள் மூலமா பல முறை முயற்சி பார்த்த பலன் இல்லை. கண்ணால பார்த்தேன்னு சொல்றாரு அவரு. இப்ப வந்து வீட்டுக்கு இப்ப வராங்க, நம்ம சார நானும் தான் பேசினிருந்தோம், அதை பார்த்தா உண்மையா ஆயிடுமா?
சொல்லுங்க. நீங்க கூட இப்ப லேடிஸ் கூட நீங்க அவர் யாருக்கிட்ட பேசினா பார்த்தா நான் உண்மையும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பேசினா சந்தேகப்படுறாரு. ஆமா, பேசினாலே சந்தேகம் தான். நகை எப்ப தரலான்னு இருக்கீங்க? அது கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசனை பண்ணி தான் மேடம் சொல்ல முடியும். எவ்வளவு டைம்? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க. 2 வருஷத்துல கொடுத்துறோம் மேடம். இல்ல 2, ஏன்னா 1 வருஷத்துல இல்ல 2 நான் ஒரு நாளைக்கு ஒரு 300-500 சம்பாதிச்சா கூட நான் இப்படியே கணக்கு பண்ணாலும் எங்கேயோ இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு வந்து 1997 சவரம் விற்கிற விலையும் இன்னைக்கு விற்கிற விலையும் அப்படியே டபுள் மடங்கு. உங்க பையன் வந்து இப்போ படிக்கணும்னு விருப்பப்படுறாரு. அது கண்டிப்பா ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லுங்க, என் பையனை நான் படிக்க வச்சுக்கிறேன். அது எப்படிங்க மேடம் கொடுக்க முடியும்? இப்பதான் வந்து நகையை கொடுத்தா கையெழுத்து போட்டாருன்னு சொல்றாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூரிட்டிக்கு கேக்குறாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நகைன்றது ஒரு செக்யூரிட்டிக்கு வச்சுக்கிறது தான். ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல விக்கிறதோ வைக்கிறதோ, ஓகேங்களா? ஆனா உங்க குழந்தையோடைய எதிர்காலம், உங்க குழந்தையோட படிப்பு, சாப்பாட்டு செலவு, மேடம் பேசிக் ஒண்ணுமே தேவையில்லை மேடம். இதெல்லாம் நீங்க ஒரு அப்பாவா சொல்லுங்க. உங்க குழந்தைங்க நீங்க இப்ப அவன் ஏதோ படிக்கணும்னு ஆசைப்படுறான் இல்லையா? ஓகே, எல்லாம் படிக்கட்டும். நீங்க என்ன செய்ய போறீங்க? பசங்க அனுப்ப சொல்லுங்க, நான் படிக்க வைக்கிறேன். என்கிட்ட அனுப்ப சொல்லுங்க. எல்லா வசதி இருக்குது, மதுராந்தத்துல இருக்குது, அச்சரபாத்துல எல்லா வசதி இருக்குது. நான் படிக்க வச்சுக்கிறேன். இவங்க 10 பைசா செலவு பண்ண வேணாம், நான் படிக்க வைக்கிறேன். 2 பேரையும் அனுப்ப சொல்லுங்க. அவன் என்ன படிக்கிறானோ படிக்கிறேன், என்கிட்ட அனுப்ப சொல்லுங்க. ஓகேவா? எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி. சரி மேடம், அவங்க போறேன்னு சொன்னா இதுமா சொல்லுங்க. பசங்க 2 பேரும் விருப்பப்பட்டு போனா பரவாயில்லையா? பெரிய பையனை கூப்பிட்டு கேளுங்க, நீங்களே விருப்பமா கேளுங்க. நான் போறேன் எங்க நேனா கூட சொன்னா போட்டோம், அவ்வளவுதான். நான் அதை பத்தி நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன். சரி, நான் கூப்பிட்டு நான் 8 வருஷம் நான் செலவு பண்ணி படிக்க வச்சு செலவா எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இட்டுமா சொல்லுங்க 2 பேருக்கும். இது முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க முடியும்? ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அதை நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்களா? இவனால எங்க அம்மா வீட்டுல வந்து நம்ம குழந்தைங்களை வச்சுன்னு போய் நம்ம அண்ணிங்க கிட்ட கஷ்டப்படக்கூடாது, நம்ம அண்ணிங்க கிட்ட போய் நம்ம எங்கன்னா சரி நம்ம இவனை இங்கே படிக்க வச்சு ஒரு ஆளை ஆகணும்னு நான் இங்கே கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சேன். இப்போ எங்க அம்மா தான் எனக்கு காசு குத்து எல்லாமே குத்து ஹெல்ப் பண்றாங்க. வேற யாரும் எனக்கு குத்து சொந்தக்கார இதுலயே யாருக்காலும் எங்க அம்மா ஒரு தைரியத்துலதான் எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க பெரிய அண்ணன் குடுத்து ஒரு தைரியத்துலதான் நாங்க இங்க இருக்கிறேன். 7 வருஷத்துக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணிப்போம் கொடுத்துட்டுமா சொல்லுங்க. படிப்பு செலவுக்கு அவரால் என்னால இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அவர் எங்களை இதுமாதிரி வச்சுன்னா அவர் எப்படி எங்களை காப்பாற்றுவாரு? நாங்க எதை வச்சு நாங்க போக முடியும்? கண்ணன் பதில் சொல்லுங்க. அவங்க இங்க இருக்கிறதுக்கு நான் படிப்பு செலவு கொடுக்குறதாக்கா இது இல்லைங்க. என் ஸ்பாட்டுக்கு என் குடும்பம் இருக்கிறதுல அண்டர்ஸ்டாண்டிங் போவோம். எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, வீடு இல்லாத இல்ல, வீடு இருக்குது. அங்க படிக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாத இல்ல, எல்லாமே இருக்குது. ஸ்கூல் வசதி இருக்குது, எல்லாம் அங்க இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் கிளாஸ் அங்க இல்லையா? இங்க வாடகை கொடுக்கணும், அங்க வாடகை இல்ல. உங்க மேல நம்பிக்கையே இல்லைங்களே? அதுதான் கேட்டாங்களே நகைய. நான் படிக்க வச்சுக்கிறேன் கம்ப்யூட்டர் கிளாஸ், நான் அனுப்புறேன். அங்க இல்லாத வசதியா இங்க இல்லாத வசதி, அதையே இட்டு நீங்க வரணும் ஃபர்ஸ்ட்ல. இறுதியா என்ன சொல்றீங்க? கணவன் மனைவியா ஆளாக்கப்பட்டு 2 குழந்தைக்கு தகப்பனாகப்பட்டு மறுபடியும் ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற 2 வருஷமா. அப்போ பல முறை ஒரு ரோமிங் கால் சிஸ்டம் அப்போ ஓனர் போட்டு கொடுத்தாரு, 5 மொபைல். அதெல்லாம் சூப்பர்வைசர் நானும் பல முறை முயற்சி பார்த்தேன். அவங்க அதான் அவங்க எங்க மாமியார் வீட்டுக்கு இன்னொரு பேசுங்க, இந்த மாதிரி தனிமையிலே என்னால இருக்க முடியாது, பேசிவாங்க, குடும்பம் வேற இடத்துல வைக்கலாம், எவ்வளவு முறை முயற்சி, யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நகையை கொடுத்தா கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. நகையை கண்டிப்பா கொடுக்குறேன், 2 வருஷத்துல கொடுக்குறேன், எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ஒரு காலகட்டத்துல கணவனுக்கு மனைவியையோ இல்ல மனைவிக்கு கணவனையோ பிடிக்காம போயிடுது. அப்ப பிடிச்சிருந்ததே இப்ப ஏன் பிடிக்காம போச்சுன்னு அவங்க யோசிச்சாங்கன்னா ஒரு விடை கிடைக்கும், ஒரு தெளிவு பிறக்கும். அதை விட்டுட்டு பிரச்சனையில இருந்து விலகி ஓடுறது தீர்வாகாதுங்க. இந்த உலகத்துல மிஸ்டர் பர்ஃபெக்ட்னோ இல்ல மிஸ் பர்ஃபெக்ட்னோ யாருமே கிடையாது. எது எப்படி இருந்தாலும் இவங்க விஷயத்த பத்தி நாங்க ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் கிட்ட சொன்னோம். அவங்களுடைய கருத்து என்னன்னு கேளுங்க. இதுக்கு 2 பேருமே பாத்தீங்கன்னா கண்ணையாவும் சரி இல்ல அவங்க சுமதியும் சரி, அவங்க கண்ணோட்டத்துலதான் வந்து பிரச்சனையை எதிர்நோக்குறாங்களோ ஒழிய இந்த பிளேம் கேம், நான் உன்னை வந்து இது பண்றேன் பிளேம் பண்றேன், நீ என்ன பிளேம் பண்றேன்னு போறாங்களோ ஒழிய பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுங்கிறது சொல்யூஷன் கொடுக்கறதுங்கிறத பத்தி அவங்க வந்துட்டு இது பண்ணல. இப்ப சுமதியோடைய கண்ணோட்டத்துல அவங்க கேக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 15 சவர நகையை அவர் மூட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லை.
தப்பு செய்யறதுங்கிறது மனித இயல்பு. இந்த தப்புல இருந்து நம்ம எப்படி ஒருத்தரை வெளியாக்கி ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆக்குறதுங்கிறது தான் பார்க்கணும். ஒரு குடும்பத்தை ஈஸியா நீ சரியா இல்ல அப்படின்னுட்டு பிரிச்சுடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சேர்த்து வைக்கிறதுன்றதான் கஷ்டம். சோ இதை எப்படி நம்ம சேர்த்து வைக்க போறோம் அப்படின்னா, 2 பேருடைய கண்ணோட்டமும் பிடிவாதமா இருக்கும் பொழுது அப்படின்னா, பெண்ன்றவர் நாணல் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். என்னன்னா, இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சு என் பசங்களை காப்பாத்திடுவேன், இல்ல எங்க அப்பா அம்மா சப்போர்ட்டா இருக்காங்க, அண்ணன் தம்பி சப்போர்ட்டா இருக்காங்க, எல்லாம் இதெல்லாம் காலப்போக்குல இதெல்லாம் மாறலாம். குழந்தைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பெற்றோர்களும் இருக்க வேண்டிய உரிமை குழந்தைக்கு இருக்கிறது. இப்ப வந்துட்டு அவரை தள்ளி வச்சிருக்கிறதுனால அவர் திருட்டுத்தனமா பாக்குறாரு. திருட்டுத்தனமா பார்க்கும்போது தன்னுடைய ஈகோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அவருக்கு ஆளுமை ப்ராப்ளம் இருக்கு, பர்சனாலிட்டி டிசார்டர். அதனால வந்துட்டு குழந்தைய குடிச்சிட்டு போய் பார்த்திருக்கலாம், குழந்தைய கொஞ்சம் மிரட்டுற மாதிரியோ பேசி இருக்கலாம், இல்லாவிட்டால் தன் தேவைகளை குழந்தை மூலம் மனைவிக்கு எடுத்து சொல்றதுக்கும் ட்ரை பண்ணி இருக்கலாம். ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சான்ஸ் நம்ம கண்ணையாவுக்கு கொடுத்து பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, அவரை வந்து ஒரு டி அடிக்ஷன் ப்ரோக்ராம், அவரால் குடி இல்லாம இருக்க முடியுதா, காலையில எழுந்த உடனே மனசு குடியை தேடுதா, இல்ல ராத்திரி தூங்கும் போது குடி இல்லைன்னா என்னால தூங்க முடியலங்கிற ஒரு மன போராட்டம் இருக்கு அப்படின்னா, நம்ம அதை அலசி அவர் வந்து ஒரு டி அடிக்ஷன் ப்ரோக்ராமுக்கு அனுப்பிச்சு ஒரு ஆன்டிபியூஸ் அந்த மாதிரி போட்டு குடியை நிறுத்த வச்சு, குடியை நிறுத்தும் பொழுதே தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்ன்ற பொறுப்புணர்வு ஒரு கவுன்சிலிங் மூலியமா கொண்டு வந்துட்டோம்னா, சுமதி கொஞ்சம் நமக்காக அவங்க வளைஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா, பொருள்கள் மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஆனா அவருக்குன்னுட்டு அவருடைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி ஒரு டி அடிக்ஷனுக்கு போட்டு அவரை ஒரு நல்ல மனிதனாக திருத்தி கொண்டு வந்தால் அவரால் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும். இப்போ என்னுடைய சின்சியர் ரிக்வெஸ்ட், சுமதி இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவரை ஒரு டி அடிக்ஷனுக்கு அனுப்பிச்சு ஒரு நல்ல மனிதனாக அவரை ஆக்கினால், ஒரு நல்ல கணவனாக ஆக்கலாம், ஒரு நல்ல தந்தையாக ஆக்கலாம், ஒரு நல்ல மனிதனாக சமூகத்தில் பொறுப்புள்ளவனாகவும் ஆக்குறது ஒரு பொறுப்பு சுமதிக்கு நிச்சயமாக கொஞ்சம் வளைந்து கொடுத்து நினைத்து பார்த்தாங்கன்னா இருக்கலாம், இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பொருள்கள் மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஜீவனாம்சம் வாங்கி கொண்டு ஈஸியா வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் ஆண் என்ற ஒரு துணை இப்பொழுது தேவையில்லைனாலும் 40 வயதில் தேவையா இருக்கும் பொழுது அந்த துணையை விட்டு கொடுத்துட்டோம். பசங்க இன்னைக்கு வெறும் அம்மாவை நம்பி இருக்கிறாங்கன்ற ஒரு சோதனையோ ஒரு குற்ற உணர்வோ சுமதிக்கும் வரக்கூடாது. ஒரு நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்க முடியாம போயிடுச்சுங்கிற ஒரு குற்ற உணர்வு கண்ணையாவுக்கும் வரக்கூடாது. சோ இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த சான்ஸை வந்து அவங்க 2 பேரும் யூட்டிலைஸ் பண்ணி ஒத்துழைத்து ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும் என்றால் அதைவிட சந்தோஷம் இல்லை. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.